Hello friends, welcome to Nick IT Academy. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேவ் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு புக் மார்க் மாதிரி. இது எங்கெங்க யூஸ் பண்றோம், அதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது, ஒரு PLSQL எப்படி நம்ம வந்து டிரான்சாக்ஷனை ரோல் பேக் பண்றது இல்ல கமிட் பண்றது, அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம எப்படி கமிட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த சேவ் பாயிண்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த செஷனை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல எந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க செஷனுக்குள்ள போகலாம். சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு புக் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆறுக்குள்ள ஒரு புக் மார்க் வைக்கிற மாதிரி. ஸோ இது வரைக்கும் ஒரு புக் மார்க் வைக்கிறோம், இந்த டிரான்சாக்ஷன் வரைக்கும் ஒரு புக் மார்க் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு புக் மார்க் வைக்கிறேன்ல, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புக் மார்க் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு புக் மார்க் வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு புக் மார்க் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஒரு புக் மார்க் வைக்கிறோம், இந்த இடத்துல ஒரு புக் மார்க் வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு புக் மார்க். ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன், அந்த டேபிள்ல ஒரு 4 ரெக்கார்டு இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணிட்டே வரும்போது இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, நான் வந்து இந்த கடைசி ரெக்கார்டை வந்து தப்பா இன்சர்ட் பண்ணிட்டேன். ஒரு நம்பர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டேன். அதனால நான் என்ன பண்றேன், ரோல் பேக். இந்த டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோல் பேக் பண்றதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி காட்டுறேன். சரி சார், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம், இன்சர்ட் பண்ணோம். இப்போ இந்த டெஸ்ட் டேபிள் பண்ணீங்கன்னா 4 ரெக்கார்டு இருக்கும். இப்போ நான் இந்த லாஸ்ட் ரெக்கார்டை நான் வந்து தப்பா இன்சர்ட் பண்ணிட்டேன்னா ஐ கேன் ரோல் பேக். ரோல் பேக் பண்ணீங்கன்னா ரோல் பேக் ஆகிடும், அந்த டேபிளில் போய் டேட்டாவே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் டேட்டா இல்லை, ஏன்னா நம்ம ரோல் பேக் பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு என்னன்னா இதை மட்டும்தான் ரோல் பேக் பண்ணணும், இல்லை இது வரைக்கும் மட்டும்தான் ரோல் பேக் பண்ணணும், இல்லை இது வரைக்கும் மட்டும்தான் கமிட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் கோ வித் சேவ் பாயிண்ட். அது எப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு சேவ் பாயிண்ட்னு போடுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து சேவ் பாயிண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சேவ் பாயிண்ட் ஏ அப்படின்னு போட்டுருக்கிறேன். இந்த டேபிளுக்கு சேவ் பாயிண்ட் ஏன்னு போடுறேன். சேவ் பாயிண்ட் ஏ, இது வந்து சேவ் பாயிண்ட் பி, சேவ் பாயிண்ட் சி, சேவ் பாயிண்ட் டி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சர்ட்டுக்கும் நம்ம போடணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு வந்து இந்த மாதிரி சேவ் பாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த டேபிளில் போய் பார்க்குற ரெக்கார்டு இல்லை, ஏன்னா நம்ம தான் ரோல் பேக் பண்ணிட்டோம். ஆனால் இன்சர்ட் பண்ணும்போது சேவ் பாயிண்டோட இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறேன், ஒரு ரெக்கார்டுன்னு இல்லை, எத்தனை ரெக்கார்டு வேணாலும் இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிட்டு சேவ் பாயிண்ட் போட்டுக்கிறேன், நம்மளோட ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி. அடுத்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு சேவ் பாயிண்ட் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு சேவ் பாயிண்ட் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் போட்டு சேவ் பாயிண்ட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த டேபிளில் போய் நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இந்த டேபிளில் 4 ரெக்கார்டு இருக்கு. ஸோ இந்த 4 ரெக்கார்டும் நம்மளுக்கு வந்து அந்த டேபிளில் இருக்கு. நான் வந்து ரோல் பேக் போட்டுன்னா இந்த 4 ரெக்கார்டும் போயிடும், எல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம வந்து கமிட்டே பண்ணல, அதனால போயிடும். அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரோல் பேக் டு இப்போ பி சி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ரோல் பேக் டு பி அப்படின்னு போட்டோன்னா இது வந்து ரோல் பேக் கம்ப்ளீட்டட்னு வரும். இப்போ இந்த டேபிள் வந்து ரோல் பேக் டு பி அப்படின்னு போட்டனால இங்கிருந்து பி வரைக்கும் ரோல் பேக் பண்ணிட்டேன்னு அர்த்தம், இது வரைக்கும். ஸோ இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பேக் டு பின்னு போட்டோம், ரோல் பேக் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இந்த டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்டு இருக்கும், ஏன்னா நம்ம இது வரைக்கும் தான் ரோல் பேக் பண்ணோம். அதுதான் சேவ் பாயிண்ட். ஓகே, இந்த சேவ் பாயிண்ட் எங்கே வரும்னா சில டைம்ல நம்ம PLSQL கோடெல்லாம் எழுதும்போது ஒரு செட் ஆஃப் கண்டிஷனை மீட் பண்ணுச்சுன்னா கமிட் பண்ணு, இல்லைன்னா ரோல் பேக் பண்ணு, இது வரைக்கும் ரோல் பேக் பண்ணு, இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ரோல் பேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கண்டிஷனல் ரோல் பேக் கொடுக்கறதுக்காக இந்த சேவ் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சேவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுவும் வந்து சில டைம்ல இன்டர்வியூல கேட்குற கொஸ்டின் தான்.